ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் சேர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, யூஜிசி நெட் தேர்வுக்கு இருக்கின்ற இந்த குறைந்த நாட்களில் எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்வது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யூஜிசி நெட் தேர்வு என்றால் என்ன, அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். யூஜிசி நெட்டுக்கும் செட்டுக்குமான வித்தியாசம் போட்டிருக்கோம். அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ யூஜிசி நெட்டுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அந்த அப்ளிகேஷன் 10ஆம் தேதிக்குள்ளே, வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே முடிவடை போகிறது. லாஸ்ட் டேட் டு பேமெண்ட் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மே 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, பே பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வரும். ஸோ எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 16 ஜூன் 2024 கொடுத்துருக்காங்க. சேம் ஆஸ் அதே டேட்டில் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ இது ஒரு ட்ராபேக் தான் நான் சொல்லணும். யூஜிசி நெட் தேர்வு எழுதுகிறவங்க யூபிஎஸ்சி தேர்வும் எழுதுவாங்க அப்படின்றதையும் யூஜிசி நெட் கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க. சண்டே அன்னைக்கு இந்த எக்ஸாமினேஷன், அதாவது 16 ஜூன் 2024 அன்னைக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடக்க போகிறதா நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 ஒரே நேரத்தில் 83 சப்ஜெக்ட்ஸ்க்கும் இந்த தேர்வை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே சிபிடி மோடில் நடந்து வந்த இந்த எக்ஸாமினேஷன், யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இப்போ பென் அண்ட் பேப்பர் மோடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ரீசனே இருக்குது. அதாவது இந்த பென் அண்ட் பேப்பர் மோடுக்கு கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசன் இருக்குது. ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎம்ஆர் அப்படின்றது எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் இந்த தேர்வு எழுதணும் அப்படின்னா அது ஓஎம்ஆரில் சாத்தியமானது. ஆனால் இதே சிபிடி மோடில் இப்படி பண்ண முடியாது. சிபிடி மோடில் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருது. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தளர்வுகள் ஏற்படுத்தணும். இந்த யூஜிசி நெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தளர்வு கொண்டு வருவாங்க. ஜூன் 2024 எக்ஸாமில் இந்த தளர்வை கொண்டு வராங்க. அதாவது பேப்பர் அண்ட் பென் மோடில் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். அது 3 கேட்டகரிஸில் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் அப்ளிகேஷன்லேயும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்ஃபர்மேஷன் இது. ஸோ யூஜிசி நெட்டு என்ன, அதுக்கு இப்போ இருக்கிற ப்ராசஸ்னால் என்ன, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. யூஜிசி நெட் ஆஸ் கன்சிடர் டு பிஎஸ்டி என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷன் நிறைய பேர் நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷன் ஜூன் 2018 வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷனை நம்ம பென் அண்ட் பேப்பர் மோடில் எழுதியிருப்போம். அப்போ இருந்த அந்த பேப்பரோடைய குவாலிட்டியில் இல்லை அதோட கொஞ்சம் இருக்கிற மாதிரி இந்த கேள்விகள் வரப்படலாம். ஸோ அதனால் ரொம்ப யூஜிசி நெட்டில் கேட்ட மாதிரி அந்த கொஸ்டினோடைய தரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதிலிருந்து ஒரு தளர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு தேர்வுக்கு தயாராகுவதற்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கீ, அதாவது ஒரு சாவி அப்படின்னா அது சிலபஸ் தான். சிலபஸை முதல்ல கோ த்ரூ பண்ணணும். கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், பல சூழ்நிலைகளில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஃபஸ்ட்டு கோ த்ரூ த சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் நமக்கு தெரியும். பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 பேப்பர் கொடுக்குறாங்க. ஸோ பேப்பர் 1 இஸ் த காமன் பேப்பர், நமக்கு ஜென்ரல் பேப்பராக வச்சுருக்காங்க. அது நமக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கேட்பாங்க. டிஎன் செட்டில்னா நமக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேரியன்ஸ், இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம், யூஜிசி நெட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் எல்லாம் பற்றி நம்ம வீடியோவை டீட்டெயிலாக ஒன்று போட்டிருக்கோம். செஞ்சு போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சிலபஸை கோ த்ரூ பண்ணுங்கள். சிலபஸ் இஸ் வெரி மஸ்ட். சிலபஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். நமக்கு சிலபஸில் பொறுத்த வரைக்கும் 10 அலகுகளாக கொடுக்குறாங்க. பேப்பர் 1லேயும் சரி, பேப்பர் 2லேயும் சரி 10 அலகுகளாக கொடுக்குறாங்க. இந்த 10 அலகுகளை எப்படி திட்டமிட்டு படிக்கிறது அப்படின்றத அடுத்த பாயிண்டில் நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நமக்கு சோர்ஸ் பார்த்திங்கன்னா, நமக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர். ஒரு தேர்வு எழுதுவதற்கு முன்பு நமக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர் ரொம்ப 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 முக்கியம்.
எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்படும், கடந்த ஆண்டில் எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்பட்டு இருக்கிறது, கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆய்வுக்குள்ளே நீங்கள் போகணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த தேர்வை வந்து எளிய முறையில் அணுக முடியும் உங்களால். லிமிட்டட் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சிலபஸ்க்கு நீங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் உங்களால் படிக்க முடியாது. நிறைய இருக்குது. சிலபஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நமக்கு வாஸ்ட்டு சிலபஸ். அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சாத்தியமற்றது தான் சொல்ல முடியும். எந்த அளவுக்கு உங்களால் வந்து படிக்க முடியுமோ அந்த அளவுக்கான ப்ரிப்ரேஷனை இருக்கக்கூடிய இந்த 55 நாட்களில் எஃபர்ட் போடலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு நம்ம வந்து தமிழ் பாடத்திட்டத்தை எடுத்துக்கிறோம். இந்த தமிழ் பாடத்திட்டத்தில் பாருங்கள், இதில் வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள் அழகு 1ல் இருக்கக்கூடிய பழந்தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 8 தொகை 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 தொகை நூல்கள் அப்படின்னாலே அதில் 8 தொகை நூல்கள் வந்துடுது. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தனித்தனி புத்தகங்கள் இருக்குது. அதுக்காக தனித்தனி புத்தகங்கள் வந்து படிக்க வேணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் படிக்கக்கூடிய சோர்சஸ் வந்து லிமிட்டடாக இருக்கணும். எந்த சோர்ஸை நம்ம எடுத்துக்கணும், எந்த சோர்ஸை வந்து நம்ம விடணும் அப்படின்றதில் நீங்கள் தீர்க்கமாக இருக்கணும். இந்தந்த சோர்ஸஸை வச்சு நான் படிக்க போகிறேன். சிலபஸுக்கு நீங்கள் கையில் சிலபஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிலபஸ்க்கு ஆப்டடான சோர்சஸ் தான் உங்கள் கையில் இருக்கணும். தேவையில்லாமல் சிலபஸ்க்கு ஆப்டடே இல்லாத விஷயங்களை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டு உங்களை குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா இருக்கக்கூடிய நேரம் வந்து மிக மிக குறைவானது. இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா என்ற ஒரு மனப்பாங்கோடு உங்களை வந்து கூட்டி செல்லும். எதை படிக்கணும் எதை விடணும் அப்படின்றதுல ஒரு தீர்வாக இருக்கணும். அதனால் வந்து ரொம்ப முக்கியமானது இது. எதை நீங்கள் படிக்கணும் அப்படின்றதில் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். எந்தெந்த சோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு தமிழ் இலக்கிய வரலாறு 4 தமிழ் இலக்கிய வரலாறு இருக்குது. அதில் எது வந்து ரொம்ப அத்தன்டிக் சோர்ஸாக இருக்குது, ரொம்ப உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கோ அந்த சோர்ஸை எடுத்துக்குவாங்க. அதில் இருக்கக்கூடிய தகவல்களை வந்து படிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 60 நாட்களுக்குள்ளே எப்படி உங்களை வந்து நீங்கள் தயார்படுத்தி கொள்வது அப்படின்றத பற்றி தான் நாம் சொல்லணும். அதாவது இப்போ சிலபஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு வரீங்கன்னா இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு யூனிட் வைஸ் ஃபஸ்ட் பேப்பரையும் செகண்ட் பேப்பரையும் ஒரே நேரத்தில் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டைம் டேபிள் வந்து போடணும். காலையில் 2 அலகு வந்து தமிழ் பாடத்திலிருந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி இங்கிலீஷில் 2 அலகு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும். இதையே வந்து அடுத்தடுத்த சைமல்டேனியஸ்லேயே கொண்டு போகணும். நீங்கள் ஒவ்வொரு அலகு வாரியாக உங்களுடைய ப்ரிப்ரேஷனை கொண்டு போகணும். அலகு வாரியாக, அதாவது எந்தெந்த அழகை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றதையும் ஃபிக்ஸாக வச்சுக்கோங்க. அது வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு உங்களுக்கு வந்து சில அலகுகள்லாம் படிக்கிறதுக்கே கடினமாக இருக்கக்கூடிய அலகுகளாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்லக்கூடிய அலகு பார்த்திங்கன்னா நவீன இலக்கியம். இந்த நவீன இலக்கியம் அலகு அப்படின்றது ஒரு லெஃப்டடான அலகை கிடையாதுங்க. ஆனால் அந்த நவீன இலக்கியம் அலகுல இருந்தால் நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஆனால் அந்த அலகு வந்து உங்களுக்கு படிப்பதற்கு அல்லது இந்த குறைந்த நாட்களுக்குள்ள நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த அலகை கொஞ்சம் தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அலகுகளை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை வந்து இந்த மாதிரி ஒரு டைம் போட்டு ஒரு டைம் டேபிள் மேனேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ப்ரிப்ரேஷன். ஒரு ப்ரிப்ரேஷனுக்குள்ளே நீங்கள் வரும்போது கண்டிப்பாக டைம் டேபிள் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிறைய வேலைகள் இருக்கும். உங்களுக்கு இந்த தேர்வுக்காக நிறைய விஷயங்களை தியாகம் செய்து கொண்டு இந்த தேர்வுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த தேர்வில் எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறோம்? இத்தனை முறைகள் வந்து நம்ம எழுதுகிறோமே, ஒரு முறை கூட நமக்கு வந்து நெட்டு கிடைக்கலையே
அதை இத்தனை முறை எழுதியிருக்கோம், நம்மளுக்கு நெட்டு கிடச்சிருக்கு, ஜேஆர்எஃப் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு மனப்பான்கோடு, ஒரு மன போராட்டத்தோடு இந்த எக்ஸாமினேஷனை எழுதுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து 2 அலகு வந்து தமிழில் படிக்கிறீங்க அப்படின்னா அதாவது குறைந்த காலகட்டமாக இருக்கிறதுனால 2 அலகு அப்படின்றது 3 அலகுகளாக பிரித்து ஒரு 3 அலகு இதில் 3 அலகு படிக்கிறீங்கன்னா அதில் 3 அலகு, அப்புறம் ப்ராக்டிஸ், ரிவிஷன், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்த நாளில் கொண்டு வர மாதிரி பார்க்கணும். அது மாதிரி ஒரு டைம் டேபிள் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் அவுட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி கவர் பண்ணிட்டு வாங்க. ஒரு 3 அலகுகளாக ஒரு 3 அலகு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் வந்து ஒரு 3 அலகுகள், அடுத்த 3 இது சைமல்டேனியஸ்லி நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கும் படிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த யூனிட்ஸ் வந்து படிக்க போகிறீங்கன்றது டிசைட் பண்ணிவிட்டு அந்த யூனிட்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அனலைஸ்டு பேஸ்டு ஸ்டடி. வினாக்கள் வந்து எப்படி கேட்கப்பட்டு இருக்கிறது, வினாத்தாளுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, வினாவகை மாதிரிகளின் அடிப்படையில் வினாக்கள் எப்படி கேட்டிருக்காங்க, முதல் தாளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க, 2ஆம் தாளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க, இது போன்ற அனலைஸ்டு பேஸ்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி குழுவில் வந்து வலையொலி குழுவில் வந்து நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக எப்படி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்றத, நம்மளுடைய மோட் பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸாமினேஷனை எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படிப்பட்ட வினாக்கள், எம்மாதிரியான வினாக்கள், இது மாதிரியான நிறைய காணொளிகள் போடணும் அப்படின்னு தான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்து என்னுடைய வேலையின் காரணமாக என்னால் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து பதிவிட முடியல. அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ அதனால் இனிமேல் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக வீடியோ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அனலைஸ்டு பேஸ்டு ஸ்டடி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி எந்த மாதிரியான வினாக்கள் கேட்குறாங்க, பாடத்திட்டத்தின் வாரியாக வினாக்கள் கேட்கப்படுகின்றதா, இது போன்ற பல கேள்விகளுக்கு நம்மளுடைய சேனலில் விடை இருக்குது. என்னுடைய வழியிலே வந்து நீங்களும் ஆய்வு செய்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக என்னுடைய காணொளிகளை போய் பாருங்கள். தமிழ் பாடத்திற்கான வினாத்தாள் வரிசையை வந்து நிறைய போட்டிருக்கோம். யூஜிசி நெட் தரத்தில் எப்படி இருக்குமோ அப்படித்தான் உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு இருக்கிறது. அந்த கேள்விகள் வந்து டிஎன்பிசி வியூவர்ஸ்க்கும் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரியான கேள்விகளும் அப்படியே அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து வினாக்கள் வந்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அந்த வினாக்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதற்கு விடையளிக்க முயற்சி பண்ணுங்கள். தவறு செய்ய தான் நம்ம என்ன தவறு செய்கிறோம், எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதனால் தவறிலிருந்து நம்மளோட ப்ரிப்ரேஷனை எப்படி வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த வினாக்கள் எல்லாமே ஒரு பயிற்சி வினாக்கள் தான். ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸை கொண்டு வாங்க. நார்மலைசேஷன் ஸ்கோர் அப்படின்றது சமணப்படுத்துதல் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஜிசியிலேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சமன்படுத்துதல், அந்த பர்சன்டைல் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பர்சன்டைல் ஸ்கோர் வந்து இப்போ இனி வருகின்ற ஜூன் 2024 இந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமணப்படுத்துதலால் நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய குழப்பங்கள் வந்து உருவாகுது அப்படின்றதுனால அதை வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி யூஜிசி நெட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சமணப்படுத்துதல் இனிமேல் வந்து இருக்காது. நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து நமக்கு வந்து இருக்காது. ஸோ இதனால் கட் ஆஃப் வேரியன்ஸ் ஆகிறது கொஞ்சம் வந்து இதாகும், தளர்வுகள். இதில் ஒரு கட் ஆஃப் வேரியன்ஸில் தளர்வுகள் ஆகும். அதேமாதிரி கட் ஆஃப் ஒவ்வொரு முறையும் ஏறுது இறங்குது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் கட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த கேட்டகரிஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத பற்றி நான் தனியான ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். 4 இயர்ஸ் டிகிரி யூஜி படிச்சுட்டாலே டேரெக்டாக நீங்கள் வந்து பிஎஸ்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யூஜிசியிலேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து யூஜிசி வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு தளர்வுகள் கொண்டு வரதுலேயும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுலேயும் முனைப்போடு செயல்பட்டுருக்காங்க. இதெல்லாமே க்ரோன் அப் த ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு
போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் டவுன் பண்ணணும். எல்லா விஷயத்தையுமே ஒரு அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமினேஷனுக்கு யூஜிசி நெட்டுக்காக படிக்கிறேன் அப்படின்ற மட்டும் இருக்கக்கூடாது. எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கொண்டு வரும்போது, கைட்லைன்ஸ் கொண்டு வரும்போது இதெல்லாமே உங்களுக்கு அந்த வினாக்களில் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்படி தயார் செய்ய வேண்டும், எது போன்று தயார் செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் படிக்க வேண்டுமா என்ற பல கேள்விகளுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பதிலளித்திருக்கும் என்று நிச்சயம் நம்புகிறேன். மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.